கிட்டத்தட்ட அந்த உரையாடலுடைய அவர் வாழ்வார் என்று சொல்வார். 10-15 நாட்கள் வேறு எதன் குறித்தும் அவருடைய மனம் சாயவே சாயாது. அந்த டெக்ஸ்ட்லேயே வாழ்ந்துருப்பார். இந்த கூட்டத்திற்கு புறப்படுவதற்கு முன்னால் அந்த டைப் பண்ணப்பட்ட அந்த டெக்ஸ்டை ஒரு முறை முழுக்க பார்த்து விட்டு ரொம்ப ஸ்டைலாக அப்படி தூக்கி ஒரு டேபிளில் விசிறி எடுத்து விட்டு அந்த கூட்டத்திற்கு போவார் என்று சொல்வார்கள். அந்த கூட்டம் முடிந்து வந்து மறக்காமல் எவ்வளவு நேரமானாலும் அந்த டெக்ஸ்டை மறுபடியும் எடுத்து படித்து பார்ப்பார். இந்த உரையாடலில் இருந்த வார்த்தைகளுக்கு மேல் ஒரு வார்த்தை கூட அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்க மாட்டார். இதுக்குள்ள என்ன இருந்துச்சோ அதை மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பேசியிருப்பார். ஆனால் எழுதி டைப் பண்ணப்பட்ட இந்த உரை கிடையாது அவர் பேசின உரை. அந்த மேடையிலோ அல்லது அரங்கத்திலோ பேசுகிற உரை முற்றிலும் வேறு மாதிரியான உரை. ஆனால் இதே உரை. அப்படிப்பட்ட ஒரு மரபை, அப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியை பின்பற்றுபவனாக என்னை நான் உணர்கிறேன். எனக்கு முன்னால் ஒரு 500 பேர் 600 பேர் 1000 பேர் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. 10 பேர் போதும். என்னுடைய கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட என்னுடைய இலக்கிய நண்பர்கள் நான் இங்கே வந்திருப்பதை கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு இலக்கிய கூட்டத்திற்கும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பழைய மாணவர்களுடைய கலந்த உரையாடல் முடிந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் டைம் என்று ஒதுக்கி அதில் உரையாற்றுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. உடனடியாக ஒருவர் காலையிலிருந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்திருப்பீர்கள். பேராயருடைய உரைகள், முன்னாள் மாணவர்களுடைய உரைகள், இப்படி நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த உரைகளுக்கு பிறகு எனக்கு கதையாடல் என்று போட்டிருந்தார். அநேகமாக என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு என்னுடைய நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். அதனால் பொதுவாக கதையாடல் என்று போட்டிருந்தேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நண்பர்களே, நான் ஒரு இரவு பயணத்தை காரில் மேற்கொள்ள வேண்டாம் என்பதற்காக ஒரு டிராவல்ஸ் பஸ் புக் பண்ணி காலையில் 6 மணிக்கு மதுரையில் வந்து இறங்கினேன். அந்த பஸ்ஸில் இருந்து நான் கீழே இறங்கினோடனே என்னுடைய 2 நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். 2 பேரும் எனக்கு ஒரு கார் புக் பண்ணி அனுப்புவதாக சொல்லியிருந்தார்கள். ஒருத்தர் தூங்கிட்டாரு, இன்னொருத்தர் ஃபோன் பண்ணாரு, என்னால் எடுக்க முடியல. சரி, இப்போ கார் புக் பண்ணி வருவார்கள் என்று நான் நினைக்கிற போது ஒரு ஆட்டோ டிரைவரை நான் சந்தித்தேன். அவர் வந்து அவருடைய சக ஆட்டோ தொழிலாளர்களிடம் உனக்கு சார தெரியுமா என்று கேட்டார். அந்த ஆட்டோ தெரியும், நான் நிறைய படத்துல அவர் நடிச்சு பார்த்துருக்கிறேன் என்று சொன்னார். இந்த ஆட்டோ டிரைவர் சொன்னடே, படத்தில் நடிச்சதெல்லாம் இல்லைடா, அவர் வந்து பெரிய எழுத்தாளர் தெரியுமா, அவனுக்கு பெரிய பேச்சாளர் என்று சொன்னார். எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக அதை நினைத்து எனக்கு கார்லாம் வேணாம் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்லி நான் வந்து தனக்கன்குளம் வரலும் போனோம், உங்கள் ஆட்டோவில் வரட்டுமா என்று கேட்டேன். ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை அவருடைய ஆட்டோவில் கொண்டு வந்தார். வருகிற போது அவர் சொன்னார், ஆனால் நான் வந்து 10th படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு. திடீர்னு எங்கள் வீட்டில் எதிர்பாராமல் நடந்த ஒரு மரணத்துக்கு பிறகு என்னால் படிப்பை தொடர முடியவில்லை. அதனால் வந்து நான் வந்து படிப்பை விட்டுட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என் சின்ன வயதிலிருந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் ஒரு பெரிய பேச்சாளனாக மாற வேண்டும், சாலமன் பாப்பையா மாதிரி ஒரு ஆளாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். அப்பாவுடைய மரணம் என்னை அதிலிருந்து தூக்கி போட்டது என்று சொன்னார். அடுத்து அவர் சொன்னார், வாழ்க்கை எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத எதையோ ஒன்று உங்களுக்கு தரும், அதுதான் லைஃப் என்று பாலச்சந்திர சொல்லிக்காடு என்கிற ஒரு பெரிய பாயிண்ட் சொல்லுகிறார். அப்பா இருக்கிற அந்த முந்தின நாள் வரையிலும் தன் ஒரு கல்லூரியில் படித்து ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் ஆகி ஒரு மிகப்பெரிய பேச்சாளனாகி விடலாம் என்று எதிர்பார்த்திருந்த ஒரு பையனிடம் அப்பாவின் மரணம் அவனை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. அந்த பையன் தன்னை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தான், எனக்கு PhD பண்ணலாம் ஆசை இருந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே நடக்கலன்னா, ஆனால் நான் உங்களுடைய காணொலிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன், உங்கள் மீது எனக்கு ஒரு பெரிய காதல் இருந்தது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். வழியில் வரும்போது என்னுடைய நண்பர் முத்துகிருஷ்ணன் ஃபோன் பண்ணி, வண்டி கிடைச்சிருச்சா என்று கேட்டப்போ, கிடைச்சிச்சு, ஒரு அருமையான
என்னுடைய வாசகனோடு பயணித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அந்த தம்பி வந்து அவங்க அப்பா இறந்த பிறகு படிப்பை தொடர முடியாமல் போய்விட்டது. அவர் வந்து இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுகிறார். அவர் சொன்னார், எனக்கு 2 பசங்க, 2 பசங்களையும் மிக கஷ்டப்பட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். ஒரு பையன் +1 ஒரு பையன் 10th படிக்கிறான். எனக்கு கிடைக்காத இந்த கல்வி என் குழந்தைகளுக்கு கிடைத்து விட வேண்டும் என்று பெரிய ஆசையாக இருக்கிறது என்றால் சொல்லினே இருந்தார். நான் முத்துகிருஷ்ணனிடம் அவரை அறிமுகப்படுத்தும் போது அவருடைய ஆட்டோவுக்கு பின்னால் உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவரோட வந்துருக்கிறேன் என்று அவரை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தேன். அவர் திடீர்னு என் பக்கம் திரும்பி, சார், ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து PhD பட்டம் வாங்கினால் கூட இந்த அங்கீகாரம் எனக்கு கிடைத்திருக்காது, உங்களிடமிருந்து எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்தது என்று சொன்னார். கணக்கன்குளத்தில் வந்து நாங்கள் முத்துகிருஷ்ணன் வீட்டில் போனால் அவரை உள்ள கூப்பிட்டு ஒரு பிரமாதமான காஃபி, விசாலம் காஃபியெல்லாம் தாண்ட ஒரு காஃபியை முத்துகிருஷ்ணன் எங்களுக்கு போட்டு கொடுத்தார். அந்த டிரைவர் செகண்ட் போகும்போது என் கையை பிடித்து சொன்னார், என் வாழ்நாளில் நான் 12 வருடங்களாக ஆட்டோ ஓட்டுவேன், ஒரு வீட்டில் கூட என்னை உள்ள கூப்பிட்டு உங்களுக்கு நிகராக ஒரு சேர்ல உட்கார வச்சு ஒரு காஃபி கொடுத்ததில்லை. இதுதான் என் வாழ்க்கையில் முதல் முறை. இந்த நாளை என் வாழ்க்கையின் இன்றைக்கும் நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த நண்பர் போனார். இன்றைய நாளின் மிகப்பெரிய சிறப்பு என்று நான் அந்த நிகழ்வைத்தான் கருதுகிறேன். இந்த நிகழ்வு எனக்கு 2ஆம் பட்சம் தான். அதுதான் எனக்கு முதல் அங்கீகாரம் என்று கருதுகிறேன். ஒரு ஆட்டோ டிரைவர், ஊர் பேர் தெரியாதவர், நாம் சமூகத்தில் பல அடுக்குகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆட்டோ டிரைவர் என்றால் சமூகத்தினுடைய கடைசி அடுக்குகளில் இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருக்கு இருக்கிற வாசிப்பு, அவருக்கு இருக்கிற இலக்கிய நேயம், அவருக்கு இருக்கிற அர்ப்பணிப்பு, இது எல்லாமே எனக்கு இன்றைய ஒரு நாளை முழுமையாக்கி விட்டதாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இந்த உலகத்தில் யோசித்து பார்த்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் மனிதன் என்று நான் உணர்கிறேன். இலக்கியம், இசை, சிற்பம், ஆன்மீகம், இது எல்லாமும் திரும்ப திரும்ப மனிதர்களை நோக்கிதான் பேசப்படுது. மனிதர்களுக்காகத்தான் இந்த கூடுகை, பிஷப், ஆயர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் வாழ்நாள் முழுக்க மனிதர்களை நோக்கி மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதன் தான் மகத்தான மனிதனாக இருக்கிறார். மதுரை மண்ணில் நின்று நான் இந்த உரையை தொடங்கும் போது நான் என் வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாத ஒரு மனிதனாக மதுரையின் அடையாளமாக நான் கருதுவது ஜி. நாகராஜன் என்கிற ஒரு மிகப்பெரிய மகத்தான எழுத்தாளர். இந்த பெயர் மதுரையை சேர்ந்த எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. நாகராஜன் தன்னுடைய வாழ்க்கையில் 2 நாவல் எழுதியிருக்கிறார். நாளை மற்றும் ஒரு நாளை என்ற ஒரு நாவலும், குரத்தி முடுக்கு என்ற ஒரு நாவலும் மட்டுமே எழுதியிருக்கிறார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அவர் இறப்பதற்கு முந்தின நாள் இரவு அவரை மருத்துவமனையில் சேர்த்த நண்பர்களிடம் அவர் சொல்றார், மோகன் ரொம்ப குளிர் என்று சொல்கிறார். மோகன் சார் சொல்றாரு, நாளைக்கு வர்றப்போ நான் ஒரு நல்ல கம்பெனி எடுத்து வந்து கொடுக்குறேன் சார் என்று சொல்கிறார். நாகராஜன் சொல்கிறார், இல்லை, இந்த குளிரை சிறையில் வச்சாதான் எனக்கு அடங்கும் என்று சொல்கிறார். அடுத்த நாள் இரவு நாகராஜனின் உடல் ஒரு அனாதை பிணமாக இதே மதுரை சுடுகாட்டில் சிறையில் வைக்கப்பட்டது. நாகராஜனுடைய உயரம் என்னவென்று மதுரையில் அப்போது வாழ்ந்த மனிதர்களுக்கு தெரியும். மதுரையில் இருந்த எல்லா சினிமா தியேட்டர்களிலும் நாகராஜன் மேத்ஸ் வகுப்பு எடுக்கிறார் என்று ஸ்லைடு போடுவார். நாகராஜன் கொஞ்ச நாள் அமெரிக்கன் கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்தவர். அவருடைய கணிதத்தின் மீது அவருக்கு இருந்த மிகப்பெரிய ஈடுபாடு, அர்ப்பணிப்பு காரணமாக அவரை கவர்மெண்ட் அமெரிக்காவில் வந்து பணியாற்றும்படி கேட்டு அதற்காக அவர் தயாராகி கொண்டிருந்த போது, நண்பர்களே, நான் சொன்னது மாதிரி வாழ்க்கை எதிர்பாராத ஒன்றை எதிர்பாராத நேரத்தில் மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கு. நாகராஜன் மதுரையில் உள்ள ஒரு புறநகர் பகுதியில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் ஒரு ப்ராஸ்டியூஷன் ஏரியாவுக்கு யாரோ ஒரு பெண்ணை தேடி போகிறார். வாழ்க்கை நாகராஜனை புரட்டி போடுகிறது. அவ்வளவு பெரிய உயரம். அமெரிக்கன் கல்லூரியில் பேராசிரியர் பதவி, இன்னும் 10 நாளில் அமெரிக்காவுக்கு போக போகிறார்.
ஸ்லைடு போட்டு நாகராஜன் மேத்ஸ் வகுப்பெடுத்தால் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று ஊரே நம்புகிற ஒரு மனிதன் தங்கம் என்கிற ஒரு விலை மாதோடு தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணிக்கிறார். முழுக்க முழுக்க தினந்தோறும் அந்த பெண்ணை தேடி போய்கொண்டே இருக்கிறார். அது ஒரு வகையான பாலியல் தேவையில்லை, அது ஒரு வகையான நட்பை எல்லாம் கடந்த ஒரு விஷயமாக அவர்கள் 2 பேரும் கருதுகிறார்கள். நாகராஜன் தங்கம் வீட்டுக்கு போகாத ஒரு நாளில் அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறது. கோர்ட்ல சாட்சியாக நாகராஜன் சாரை போய் சாட்சி சொல்ல வேண்டும், இவங்க தான் என்ன கை கட்டி கூப்பிட்டாங்க விபச்சாரத்துக்கு என்று சொல்கிறார். நாகராஜன் சொல்கிறார், அப்படிலாம் என்னால் சொல்லவே முடியாது என்று சொல்கிறார். இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், சார் அந்த பொம்பளை ரொம்ப கெட்ட பொம்பளை சார் என்று சொல்கிறார். நம்மளுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு வார்த்தை. அதற்கு பிறகு நாகராஜன் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்கிறார், நாமலாம் யார் சார் என்று கேட்கிறார். இந்த உலகத்தில் நாம் எல்லாம் கெட்ட மனிதர்கள் தான். ஒரு போலீஸ் கைது செய்து விட்டது என்பதற்காக தங்கம் கூண்டில் இருக்கிற ஒரு கெட்ட மனுஷியாகவும், கைது செய்யவில்லை என்பதற்காக நாகராஜன் மிக உன்னதமான மனிதனாகவோ, காக்கி சட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக அந்த இன்ஸ்பெக்டர் இவர்களெல்லாம் மீறி ஒரு மேல்தளத்தில் இருப்பதாகவோ இலக்கியம் ஒருபோதும் நமக்கு சொல்லவே சொல்லாது. இலக்கியம் எப்பொழுதும் பாவப்பட்ட மனிதர்களுக்கு பக்கத்திலேயே இருந்திருக்கு. உலகம் முழுக்க பாவப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பின்பாக்கெட் அடிக்கிற, பெண்களை கூட்டி கொடுக்கிற, இப்படி உலகத்தின் எதெல்லாம் கீழ்நிலை வேலைகள் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோமோ, உழைப்பு என்று நாம் நம்பி கொண்டிருக்கிறோமோ, அவர்களை பற்றி தான் திரும்ப திரும்ப உலக இலக்கியங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றன. டால்ஸ்டாய் அதைத்தான், தாஸ்தாவஸ்கி அதைத்தான் எழுதினார், நாகராஜன் அதைத்தான் மறுபடியும் எழுதினார், ஜெயகாந்தன் தமிழில் மறுபடியும் கீழே இருக்கிற மனிதர்களின் மனதிலே அன்பு, பிரியம், இதைத்தான் மறுபடியும் மனிதர்கள் முன்னால் கொட்டிக்கொண்டே இருந்தார்கள். ஆக இலக்கியம் என்பது ஒருபோதும் மேல்தட்டு மக்களுக்கானது இல்லை. டாட்டாவை பற்றி, ரத்தன் டாட்டாவை பற்றியோ அல்லது கோயங்காவை பற்றியோ, உலகத்தின் மிகப்பெரிய பில்கேட்ஸை பற்றியோ இதுவரையிலும் ஒரு எழுத்தாளனும் ஒரு வரி கூட எழுதினதில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆக இலக்கியம் என்பது எப்பொழுதும் சாமானியப்பட்ட குரலற்ற மனிதர்களுக்காக எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் இலக்கியம். அந்த தொடர்ச்சியில் தான் நான் உங்கள் முன்னால் நின்று இந்த 30 நிமிடத்தையோ 40 நிமிடத்தையோ நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, என்னுடைய 15வது வயதில் நான் எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய 15வது வயதில் நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது நான் என்னுடைய முதல் நாவலை எழுதி முடித்தேன். அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த 40-45 வருடங்களில் வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். உலக இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள், இந்திய இலக்கியங்கள் என்று வாசித்துக் கொண்டே இருக்கிற போது நான் எழுதின அந்த நாவல் எங்கே போனது என்று கூட எனக்கு தெரியாது. காலத்தின் சக்கரத்தில் அது காணாமலே போய்விட்டது. அதை பற்றிய எந்த பெருமிதமும் எனக்கு இல்லை. நான் ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன் என்பதை நான் என்னுடைய எந்த நேர்காணலிலும் கூட பதிவு பண்ணவே இல்லை. என்னுடைய பல நண்பர்களுக்கு இன்றைக்கு தான் அந்த விஷயமே கூட தெரியல. ஏனென்றால் வாசிக்க இந்த உலகத்தில் நாம் எங்கே நிற்கிறோம் என்பது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லோரும் ஒரு வகையில் ஆல்டரில் நின்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மனிதர்களை பார்த்து பேசுபவர்களாக இருக்கிறீர்கள். இந்த வாழ்வில் நடக்கிற சுக காரியங்கள், துக்க காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மனிதர்கள் உங்களை இயேசுவின் பிரதிநிதியாக பார்க்கிறார்கள். அப்படி என்றால் நண்பர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை தாண்டியும் வாசிக்க வேண்டும். வேதாகமத்தை தாண்டியும் மனித வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் கிறிஸ்டியானிட்டியை தாண்டியும், நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், இயேசுவே ஒரு கிறிஸ்தவர் இல்லை, இயேசு ஒரு யூதர் தான், அவர் கிறிஸ்தவர் இல்லை. கிறிஸ்துவ மதம் அவரை தனக்குள்ளாக அடக்கி கொண்டது. அப்படி என்றால் நாம் நம்முடைய விரிந்த பார்வையாலும், மனித நேயத்தினாலும், மனித அன்பினாலும் இந்த பூமியின் அண்டத்தையே பற்றிக்கொள்ளுகிற மனிதர்களாக மாறுவதற்கு, அதை போதிப்பதற்கு நாம் தொடர்ந்து மற்ற விஷயங்களை கற்றுக்கொள்பவர்களாகவும் கற்பிப்பவர்களாகவும் மாற வேண்டியிருக்கு. கற்றல் என்பதை நீங்கள் எப்பொழுது கைவிட்டாலும்
கற்பித்தல் என்பது நடக்கவே நடக்காது. நீங்கள் கற்கிற போதுதான் உங்களால் கற்பித்தல் என்பதை நிகழ்த்த முடியும். ஆக இலக்கியம் என்பது உலகத்தின் மிகப்பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். நான் இன்னும் சொன்னால், நீங்கள் கோபித்துக் கொள்ளவில்லை என்றால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு ஆயர்களை விட, ஒரு பேராயரை விட, ஒரு மந்திரியை விட, ஒரு முதலமைச்சரை விட, ஒரு பிரதம மந்திரியை விட, ஒரு ஜனாதிபதியை விட ஒரு அங்குலம் உயரமானவன் எழுத்தாளர். ஏனென்றால் இவர்கள் யாரும் எழுதி இந்த உலகத்துக்கு ஒரு புத்தகத்தை கையெழுத்து விட்டு போனவர்கள் இல்லை. எழுத்தாளர் தான் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததை, சக மனிதனின் அவலத்தை, சக மனிதனின் கண்ணீரை ஒரு புத்தகமாக மொழிபெயர்த்து ஒரு அலமாரிக்கு கொடுத்து விட்டு போகிறார். இந்த அலமாரியிலிருந்து உங்களுடைய அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த உங்கள் பேரனோ உங்கள் பையனோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன எந்த படிநிலையில் இருப்பவர்களும் இதை தவறவிட்டவர்கள். எழுத்தாளன் அவ்வளவு முக்கியமான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நான் பார்க்கிறேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தை இலக்கியத்தை பற்றியும் எழுத்தாளர்களை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. இந்த மரபு பக்கத்தில் இருக்கிற கேரளாவிலும் கர்நாடகாவிலும் இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. அங்கு அந்த நாட்டில் அந்த 2 மாநிலங்களில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் அந்த நாட்டில் அந்த மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் ஒரு எழுத்தாளரை தேடி போகிறார். போய் காவிரி இஷ்யூல உங்க ஸ்டாண்ட் என்ன சார் என்று கேட்கிறார். இந்த தேசத்தினுடைய ஒரு ஆன்மாவாக ஒரு எழுத்தாளர் தான் இருக்க முடியும் என்று ஒரு அரசாங்கம் நம்புகிறது. நம்மளை தகழி சிவசங்கரம் பிள்ளைக்கு பக்கத்தில் கேரளாவில் தகழி சிவசங்கரம் பிள்ளைக்கு ஞானபீட விருது கிடைத்த போது அவருக்கே தெரியாது. காலையில் எழுச்சி வீட்டுக்கு வெளியில் வந்தால் ஏராளமானவர்கள் கையில் பூங்குத்துகளோடு சாமிகளோடு புத்தகங்களோடு வீட்டுக்கு முன்னால் இருக்கிறார்கள். அவர் என்னன்னு கேட்டால் உங்க ஞானபீட அவார்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க என்று சொல்கிறார். ஒரு 70வது இடத்தில் 80வது இடத்தில் அப்பொழுது கேரளாவினுடைய முதலமைச்சராக இருந்தால் ஈகே நாயனார் கையில் ஒரு பூங்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். தகுதி ஒரு துண்டை மேலே போட்டு போய் என்ன சார் நீங்க வந்து சிஎம், நீங்க போய் இப்படி நிற்கலாமா? ஒரு சிஎம் என்பவன் ஒரு எழுத்தாளருக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை தகுதி என்று ஈகே நாயனார் சொல்கிறார். இவ்வளவு முக்கியமான இடம் ஒரு எழுத்தாளருக்கு இருப்பதாக நான் சொல்கிறேன். எனக்கு என்னுடைய வாசிப்பில் இந்தியாவில் மிக மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக நான் பால் சக்கரையா என்கிற ஒரு மலையாள எழுத்தாளரை சொல்வேன். உங்கள் கல்லூரியில் வேலை பார்த்த ஜெயஹரன் அவர்தான் என்னுடைய மனைவியினுடைய சொந்த சகோதரி. 4 வருடத்துக்கு முன்னால் சாகித்ய அகாடமி என்கிற மிகப்பெரிய விருதை பெற்றார். அவர் இயேசு கதைகள் என்று ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய நூலகத்தில் அந்த கதைகள் இருக்கலாம். அந்த கதைக்கு ஒரு மிக நீண்ட முன்னுரையை ப்ரொஃபசர் ஜெயஹரன் எழுதியிருந்தார். அது ஒரு மிக முக்கியமான புத்தகம். என்னவென்றால் இயேசுவை இதுவரையிலும் வேதாகமத்தில் படித்திருக்கிறோம். அது பல புத்தகங்களில் வேறு மாதிரியாக இயேசுவை சித்தரித்திருக்கிறார்கள். பால் சக்கரையா மட்டும்தான் அவர் ரொம்ப கிண்டலாகவும் கேலியாகவும் அர்ப்பணிப்போடும் ஆத்மார்த்த ரீதியாகவும் ஒரு வார்த்தை எழுதுகிறார். நான் டெல்லியில் படித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய சக அரை தோழர்கள் இந்த இயேசுவும் மார்க்ஸும் என்று அவருடைய முன்னுரையில் குறிப்பிடுகிறார். இந்த 2 பையன்கள் தான் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் என்று சக்கரையா எழுதுகிறார். இயேசுவை சக்கரையா எழுதின கோணத்தில் இதுவரை நான் வாசித்ததே. அந்த புத்தகத்தில் அநேகமாக 12 கதைகள் இருக்கிறாரு. 12 கதைகள் நான் படித்திருக்கிறேன். புதுசாக எழுதுகிறார். இயேசுவை ஒரு தாடியும் முடியும் இல்லாத இயேசுவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று சக்கரையா ஒரு கதையில் கேட்கிறார். அவர் முதலில் கண்ணாடி பார்த்த போது என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கண்ணாடியில் இந்த தாடியும் முடியும் தனக்கு மிகுந்த தொந்தரவாக இருப்பதாகவும், குறிப்பாக பேன் நிறைய தன்னுடைய தாடிக்கும் மீசைக்கும் வருவதாகவும், அதை போய் எப்படியாவது எடுத்துவிட்டு வர வேண்டும் என்று அவர் ஒரு பார்பர் ஷாப்புக்கு போவதாக அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அப்போதான் கண்ணாடி வந்ததே. அந்த பார்பர் ஷாப்பில் பெல்ஜியத்திலிருந்து வரவேற்கப்பட்ட ஒரு கண்ணாடியை அந்த பார்பர் வைத்திருக்கிறார். முதல் முறையாக இயேசு தன்னுடைய முகத்தை ஒரு கண்ணாடியில் பார்ப்பதாக சக்கரை அந்த கதையில் இருக்கிறார்.
அந்த கண்ணாடியில் அவருடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு தெரியும், இயேசு ஒரு மிகப்பெரிய பேரழகன். நமக்கு வரையப்பட்ட இயேசு, நாம் பார்க்கிற இயேசு, அப்படி நூற்றுக்கணக்கானவர்கள் இயேசுவை தங்கள் கற்பனைக்கு தகுந்த மாதிரி வரைந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கண்ணாடியில் இயேசு தன்னுடைய முகத்தை பார்த்துவிட்டு அந்த பார்பர் ஷாப்பிலிருந்து எழுந்து ஓடுவதாக சக்கரையா அந்த கதையில் எழுதியிருக்கிறார். நண்பர்களே, சக்கரையா அந்த புத்தகத்தில் எழுதின கதைகளில் எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு கதை இருக்கு. இந்த கதையின் பெயர் மலையாளத்தில் யாருக்கு அறியும், தமிழில் யாருக்கு தெரியும். அந்த கதையை சக்கரையா மிக மிக நேர்த்தியாக இதுவரை உலகத்தில் யாரும் எழுதாத ஒரு புது பார்வையில் இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏரோது ராஜா 2.5 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொண்டு விடுமாறு ஒரு உத்தரவிடுகிறார். அப்படி ஒரு நாள் முழுக்க இது வெறும் வார்த்தை இல்லை. ஒருவேளை அந்த குழந்தை நம்முடைய குழந்தையாக இருந்தால், அல்லது நம்முடைய பேர குழந்தையாக இருந்தால், நாம் இப்படி உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்க மாட்டோம். அது ஒரு பெரிய மன பரபதைப்பும், வாழ்க்கையே இல்லை அதுக்கப்புறம் என்கிற நிலைமையும் போகும். அப்படி ஒரு நாள் முழுக்க ஒரு போர் வீரன் பச்சிலம் குழந்தைகளை, யாருக்கு தெரியாத பச்சிலம் குழந்தைகளை 2.5 வயது 3 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொள்ளுகிறான். அவனுக்கு சாயங்காலத்தில் ஒரு ரெக்கரேஷனுக்காக, ஒரு ஃப்ரீயா இருக்கணும் என்பதற்காக ஒரு விபச்சார விடுதிக்கு போகிறான். அப்படித்தான் சக்கரை அந்த கதையை எழுதுகிறார். அந்த விபச்சார விடுதியை நடத்துகிற பெண்ணுக்கு ஒரு 40 வயது இருக்கு. அவள் இந்த போர் வீரனை வரவேற்கிறார். வரவேற்றவள் பார்த்தால் அவளுடைய ஷூ கால்கள் முழுக்க ரத்தம் படிந்திருக்கிறது. பச்சை ரத்தத்தின் வாசம் இருக்கு. அவன் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்து சொல்கிறான், ரொம்ப டயர்டா இருக்கு, சுடுதண்ணி போடு என்று சொல்கிறார். அப்படிதான் அந்த கதையை சக்கரை ஆரம்பிக்கும். சுடுதண்ணி போடு என்று 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கான். அந்த பெண்ணுக்கும் அந்த போர் வீரனுக்கும் உலகத்தின் மீட்பர் என்று நாம் சொல்லக்கூடிய இயேசுவை பற்றி ஒரு உரையாடல் ஆரம்பிக்கிறது. மிக பிரமாதமான உரையாடல். அந்த பெண் அந்த போர் வீரனை பார்த்து கேட்கிறார், இன்றைக்கு நீ சுமாரா எவ்வளவு குழந்தைகளை கொண்டு இருப்பாய் என்று கேட்கிறார். அவன் சொல்றான், நான் கணக்கெல்லாம் வச்சுக்கல, அதான் எனக்கு தெரியாது என்று சொல்றான். அவன் கேட்கிறான், உங்களிடம் என்னால் அந்த வார்த்தைகளை கடத்த முடியவில்லை, எனக்கும் அந்த குழந்தைகளுக்கும் என்ன பகை என்று கேட்கிறான். அந்த போர் வீரன் சொல்கிறான், எங்களுக்கு யாரோடுதான் பகை, எங்களுக்கு யாரோடுதான் பகை. ஒரு வெளியிலிருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டோடு நாங்கள் போர் புரிகிறோமே, அவர்களுக்கும் எனக்கும் என்ன பகை இருக்கிறது. இங்கிருந்து என்னை சுட சொல்கிறார்கள், இங்கிருந்து என்னை கொட சொல்கிறார்கள், நான் சுடுகிறேன், கொள்கிறேன், அவர்களுக்கும் எனக்கும் என்ன பகை. அப்படி வெளியில் இருக்கிற போர் வீரர்களோடையே எனக்கு பகை இல்லை என்றால், இந்த பச்சிலம் குழந்தைகளோடு மட்டும் எனக்கு என்ன பகை இருந்து விடப் போகிறது என்று அந்த போர் வீரர்கள். சார், உங்களுக்கு சிரமம் நல்லா கொஞ்சம் இங்க வந்தாருங்களா ப்ளீஸ். நீங்க அந்த திட்டில் உட்கார்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தாருங்களா? நான் என் முகத்தை பார்த்து பேசுறேன்னு நினைக்கிறேன் சார். ஒண்ணு ஜெயஸ்ரீ அவர்தான் இந்த கதையை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்போதான் அவன் கேட்கிறான், அந்த விபச்சார விடுதி நடத்துகிற பெண்ணோடு பேசுகிற போது சொல்லுவான், பக்கத்து நாட்டில் இருக்கிற மற்றவர்களுடைய எனக்கு பகை இல்லாத போது 2.5 வயசு உள்ள இந்த குழந்தைகளோடு எனக்கு என்ன பகை என்று விட போகிறது. அந்த பெண் கேட்கிறாள், இந்த இத்தனை குழந்தைகளை கொண்ட இல்லையா, இந்த ரத்த கவிச்சி வீசுகிறது இல்லையா, இந்த பாவத்தை எல்லாம் நீ எப்படி கழுவாய், இந்த பாவத்தை எல்லாம் நீ எப்படி துடைப்பாய் என்று கேட்கிறான். ஒரு லேசான போதையில் சொல்கிறான், டயர்டா இருக்கு, சுடுதண்ணி போட சொல்லு என்று கத்திக்கொண்டே இருக்கிறான். அவங்க 2 பேருக்கும் நடக்கிற உரையாடல் தான் அந்த கதை. அந்த கதையில் ஒரு மிக மிக அழகான இடத்தை சக்கரையா எழுதியிருப்பார். அன்று இரவு இந்த போர் வீரனும் அந்த பெண்ணும், விபச்சார விடுதியின் பெண்ணும் பேசிக் கொள்வதற்கு மாடியில் தான்
யோசேப்பும் மரியாளும் அந்த சின்ன குழந்தையும் மேலே தங்கியிருப்பார்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். பிரமாதமா ஒரு மாஸ்டர் எழுதுகிறார். ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். 2 பேரும் திடீர்னு மாடியை பார்ப்பார்கள். அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணி இதை மறைப்பது என்று தெரியாது. அவள் லேசாக சொல்வாங்க, எங்க வீட்டில் இருக்கிற பூனை கூட குழந்தை மாதிரியே கத்தும் என்று சொல்கிறார். அந்த போர் வீரன் சொல்லுகிறான், இல்ல அது குழந்தையா இருந்தால் நான் கொல்ல மாட்டேன், டியூட்டி முடிஞ்சிச்சு, நான் ரெஸ்டுக்காக வந்திருக்கேன். ஒருவேளை எந்த குழந்தைக்காக இத்தனை குழந்தைகளை நாங்கள் கொன்றோமோ அந்த குழந்தை தான் மேல இருந்து கத்துச்சு அப்படின்னா கூட நான் கொல்ல மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய டியூட்டி முடிஞ்சிச்சு. எந்த விதமான அர்ப்பணிப்புக்காகவும் நான் அந்த குழந்தைகளை கொல்லவில்லை, கடமைக்காக கொள்கிறேன். ஏரோது ராஜா சொல்லிவிட்டான் என்பதற்காக சொல்கிறேன். என்னுடைய டியூட்டி 6 மணிக்கு முடிஞ்சிச்சு, இனிமேல் நான் அந்த குழந்தையை கொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். முதல் நட்சத்திரம் உதிக்கிற அந்த அதிகாலை பொழுதில் பூனைக்குட்டிகள் மாதிரி யோசேப்பும் மரியாளும் அந்த மாடி படிக்கட்டின் வழியாக இறங்கி வந்து வெளியில் வருகிறார்கள். நல்ல பண்பு உங்களுக்கு தெரியும். அது ஒரு டிசம்பர் மாதம். ஒரு கோவேறு கழுதையில் மரியாளை யோசேப்பு உட்கார வைத்துவிட்டு பக்கத்தில் இருக்கிறார். இந்த விடுதியின் தலைவி வந்து அவர்களிடம் சொல்கிறாள், ஒரு நாள் இந்த குழந்தைதான் இந்த உலகத்தையே ஆளப்போகிறது. இந்த குழந்தைதான் இந்த உலக மக்களுக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுக்க போகிறது என்று எனக்கு தெரியும். அப்படி இந்த குழந்தை ஒரு ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு மேலான இடத்திற்கு வருகிற போது அதனுடைய ராஜ்யத்தில் என்னையும், நான் பாவி, நான் ஒரு விபச்சார விடுதி நடத்தி பிழைக்கிறேன், என்னையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள சொல்லி, எனக்கும் ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்க சொல்லி உன் குழந்தையிடம் நீ சொல் மரியாள் என்று கேட்கிறார். மரியா கோவேறு கழுதையில் இருந்து கீழே இறங்கி நிச்சயமாக என்று சொல்கிறார். கோவேறு கழுதை கொஞ்சம் தூரம் போய்விடுகிறது. அவர் 3 பேரும் நடந்து போகிறார்கள். அந்த பெண் எதையோ மறந்து விட்டவர் மாதிரி ஓடி போய் மறுபடியும் அவர்களை நிறுத்தி கொண்டு சொல்கிறார், இந்த குழந்தை நிச்சயமாக அந்த போர் வீரனையும் ரட்சிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதோடு அந்த கதையை எவ்வளவு பிரமாதமா ஒரு ரைட்டர் ஒரு போர் வீரனுக்கும் ஒரு விபச்சார விடுதியின் தலைவனுக்கும் உலகத்தையே ஆளப்போகிற ஒரு மேசியாவை குறித்து இவ்வளவு பெரிய விவாதங்களை ஒரு எழுத்தாளன் உருவாக்குகிறார். அது வெறும் விவாதங்களாக முடிந்துவிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு பெரிய ஒரு அழகியல் தன்மையை முன்வைக்கிறார். அந்த போர் வீரனையும் இந்த குழந்தை ரட்சிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆக எனக்கு இந்தியாவின் மிக முக்கியமான எழுத்தாளராக பால் சக்கரையா என்கிற கேரளாவை சேர்ந்த அந்த எழுத்தாளர், ஒருவேளை நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எந்த கூட்டத்தில் பேசினாலும் 1-2 எழுத்தாளர்களின் பெயர்களை 1-2 புத்தகங்களை அறிமுகப்படுத்தாமல் நான் போனதே இல்லை. ஏனென்றால் ஒரு முக்கியமான கூடுகை என்பது என்னை பொறுத்தவரையிலும் சம்பிரதாயத்துக்காக பேசி, சம்பிரதாயத்துக்காக சாப்பிட்டு, சம்பிரதாயத்துக்காக தூங்கிவிட்டு போவதாக நான் நினைத்ததே இல்லை. அது இந்த அரங்கத்திற்குள்ளாக, இந்த கேம்பஸுக்குள்ளாக நீங்கள் வரும்போது எப்படி இருந்தீர்களோ, நீங்கள் போகும்போது அதிலிருந்து 1 இன்ச்சாவது மேலே போயிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காக மட்டுமே இந்த இரவில் உங்களோடு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, மேலும் நான் 2 புதிய மேலும் 2 எழுத்தாளர்களை மட்டும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். தமிழில் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிறவர்களில் ஜெயமோகன் என்கிற ஒரு எழுத்தாளரை பற்றி நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க எல்லா மொழிகளிலும் எழுதுகின்ற எழுத்தாளர்களில் ஜெயமோகன் அளவிற்கு புத்தகங்கள் எழுதின இன்னொரு எழுத்தாளர் இல்லை. அவர் ஒரே ஒரு நாவலை, பெண்முரசு என்கிற ஒரே ஒரு நாவலை மட்டும் 28,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறார். நீங்க அதை வாங்க வேண்டும் என்றால் 40,000 ரூபாய் கொடுத்து இந்த 28 வால்யூமும் வாங்க வேண்டும். ஒரு வால்யூம் 1000 பக்கங்கள். ஜெயமோகன் வெள்ளை யானை என்று ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். மதுரையை சேர்ந்த அநேகமாக இறையியல் கல்லூரிக்கு மிக நெருக்கமான அலெக்ஸ் தான் அந்த புத்தகத்தை முதலில் பதிப்பித்தார். அலெக்ஸனுடைய இறப்புக்கு பிறகு அதனுடைய அடுத்த பதிப்பை நாங்கள் என்னுடைய வம்சி புத்தகமாக பதிக்கிறோம். நம்முடைய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை பெற
இந்த வெள்ளை யானை என்கிற கிட்டத்தட்ட 400-500 பக்கங்கள் இருக்கிற அந்த நாவலை நீங்கள் வாசித்து முடித்தால் ஒரு புதிய உலகம், ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய மனம், ஒரு புதிய வீச்சு எல்லாம் உங்களுக்கு சென்றடை. நான் அந்த நாவலை 2 முறை வாசித்திருக்கிறேன். அந்த நாவலை பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல்லில் 2000 பேர் கூடின ஒரு மாபெரும் கிரவுண்ட்ல நின்று 2 மணி நேரம் கையில் ஒரு சின்ன சீட் இல்லாமல் அந்த நாவலை நான் பேசியிருக்கிறேன். நாவலுடைய தொடக்கத்துக்கு ஒரு அருமையான இடம் அது. எய்டன் என்று அப்பொழுது சென்னை மாகாணத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு துறை ஒரு குதிரையில் போய்கொண்டிருப்பதாக அந்த நாவலை ஒரு குதிரையில் போய்கொண்டிருப்பதாக ஜெயமோகன் நாவலில் இருக்கிறார். போய்கொண்டிருக்கும் போது ஒரு இந்தியன் இன்னொரு இந்தியனை ரோட்ல போட்டு சாட்டையில் அடித்துக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை அவன் பார்க்கிறான். அவன் குதிரையை அந்த மனிதர்களிடம் போய் நிறுத்திவிட்டு அவன் சொல்றான், ஸ்டாப் இட். அவன் பார்த்து விட்டு ஒரு பெரிய சென்னை மாகாணத்தினுடைய கவர்னர் ஜெனரல் சொல்றார், ஸ்டாப் இட் என்று ஒரு இந்திய அடிமையை பார்த்து சொல்கிறார். ஆனா அவன் சொல்றான் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவனை அடிக்கிறான். அவருக்கு பயங்கர ஷாக். கையில் துப்பாக்கி இருக்கிறது. யாரு வேண்டுமானாலும் வெள்ளைக்காரர்கள் அவருடைய பேரில் சுடலாம். ஆனால் அப்படி சுட்டால் கூட லண்டன் கோர்ட் வரையிலும் போய் அவர் பதில் சொல்லியாகணும். வெள்ளைக்காரர்களே இருந்தாலும் கூட ஒரு சின்ன கொலைக்கு கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவ்வளவு பெரிய ஒரு தரவுகளை வைத்துக் கொண்டிருந்தார். அவன் சொல்றான், அடுத்த கொஸ்டின் அவன் சொல்றான், விக்டோரியா மகாராணியின் ஆணையின் பேரில் சொல்லுகிறேன், அவன் அடிக்காத சொல்லுகிறேன். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். ஆனா எங்க பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியாவின் பெயரில் நான் சொல்கிறேன், அவன் அடிக்காத என்று சொல்கிறான். அவன் மறுபடியும் அடிக்கிறான். பயங்கர கோபம் வருது. இறங்குறான். அந்த பக்கமாக ஒருத்தர் வரான். அவனை பார்த்து கேட்கறான், இவனை அடிக்கிறான், நான் கவர்னர் ஜெனரல், நான் சொல்றேன் அப்பயும் இவன் அடிக்கிறான், அவன் அப்படிதான் அடிப்பான் என்று அவன் சொல்றான். ஏன் கேட்கிறான். அடி வாங்குபவன் ஒரு தலித், அடித்துக் கொண்டிருப்பவன் ஒரு இடைஜாதியை சேர்ந்தவன். இங்கே விக்டோரியா மகாராணியின் ஆணையை விட மேலானது சாதிய அடக்குமுறை என்று சொல்றான். எய்டன் ஒரு தோல்வியுற்ற மனநிலையில் தன்னுடைய அலுவலகத்துக்கு போகிறார். அந்த நாவல் முழுக்க நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. இந்த நாவலில் பிரமாதமான பல இடங்கள் இருக்கின்றன. அந்த எய்டனுக்கு மாரியா என்கிற ஒரு பெண்ணோடு, அந்த பொண்ணும் ஒரு கால் கேப், அவளோடு ஒரு தொடர்பு இருக்கு. அவனுடைய கோட்டைக்கு, அவனுடைய பங்களாவுக்கு அவளை எப்பொழுதும் அழைத்து வர சொல்வான். அந்த பெண் ஒரு நாள் அவனுடைய பங்களாவில் இருந்து அவனோடு தங்குகிறார். அதிகாலை காஃபிக்கு அவன் எழுந்திருக்கும் போது அவன் பெட்ல அவள் இல்லை. எங்க போனா அப்படின்னு அவன் பார்த்தா, அவள் உட்கார்ந்து ஷேக்ஸ்பியர் படித்துக் கொண்டிருப்பாள். ஷெல்லி படித்துக் கொண்டிருப்பாள். ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை வைத்துக்கொண்டு ஷெல்லியினுடைய கவிதைகளை படித்துக் கொண்டிருப்பாள். அவன் பயங்கர ஷாக் ஆயிடும். அவன் கேட்பா, நீ கவிதை படிப்பியா, அதுவும் ஷெல்லியை படிப்பியா என்று கேட்பான். அவன் ரொம்ப தீவிரோடு பதில் சொல்லுவான். ஏன்னா நைட்டு அவங்களதான் தங்கிட்டான். அதனால அவன் ரொம்ப தீவிரோடு சொல்லுவேன், ஷெல்லியை உங்களை மாதிரிய பிரபுக்களும் கவர்னர் ஜெனரல்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்ற ஏதாவது விதி இருக்கிறதா என்ன? என்னை மாதிரி விலை மாதிரிகளும் படிக்கலாம். எனக்கு ஷெல்லி மீது பெரிய காதல். ஷெல்லியை நான் தொடர்ச்சியாக படிக்கிறேன் என்று அவர் சொல்றார். நம்மளே ஒரு பிரமாதமான இடம் அந்த நாவலில் இருக்கிறது. அவருக்கு இந்த பெண் மீது மிகுந்த காமம் எல்லாம் போய் பெரிய காதல் வந்துவிடும். அந்த பெண்ணை ஒரு நாள் வாழ்க்கையில் யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயத்தை அவன் செய்வான். அந்த பெண், அந்த மாரியா என்கிற அந்த பெண்ணை தன்னுடைய சாரட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு ஒரு சர்ச்சுக்கு போ என்று சொல்வான். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு சாரட்டு வண்டியில் ஒரு கால் கேலை ஏற்றி கொண்டு சென்னை மாநகரத்தினுடைய கவர்னர் ஜெனரலாக இருக்கிற எய்டன் சர்ச்சுக்கு போ என்று சொல்வான். திரைச்சீலைகள் அந்த சாரட்டு வண்டியில் அங்கெங்கே தொங்கிக் கொண்டிருக்கும். மரியா மிக கவனமாக அந்த திரைச்சீலைகளை நீக்கிவிடுவார். ஏனென்றால் இந்த சென்னை மாநகரமே எங்களை பார்க்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படுவார்.
எங்களை பார்க்க வேண்டும் என்பது கூட அவருடைய ஆசை இல்லை. என்னை பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவார். நான் ஒரு கால்கள், ஆனால் ஒரு சாரட்டு வண்டியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு தேவாலயத்தை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன். சென்னை மாநகரத்துடைய கவர்னர் ஜெனரல் என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் 2 பேரும் அந்த வண்டியில் போவார்கள். காலையில் ஒரு பாதிரியாரை பார்ப்பதற்காக அந்த சர்ச்சைக்கு போவார்கள். அந்த தேவாலயத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை இந்த வண்டி போய் நின்றவுடன் ஒரு மனிதன், ஒரு கருத்த மனிதன் ஓடி வந்து அந்த சாரட்டு வண்டிக்கு முன்னால் முட்டி போட்டு தன்னுடைய குதிரையை காட்டுவான். எய்டன் தன்னுடைய ஷூ கால்களை அவருடைய முதுகில் வைத்து கீழே இறங்குவான். சாரட்டு வண்டியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மரியா இந்த காட்சியை பார்ப்பார். அவர் அந்த மனிதனின் முதுகின் மேல் கால் வைக்க மாட்டார். அவனை எழுந்திருக்க சொல்லிவிட்டு அவனுடைய கையை பற்றி கொண்டு கீழே இறங்குவார். அவன் உள்ள கூப்பிடுவான், எய்டன் நீ உள்ளவா. எப்பொழுது ஒரு இந்திய மனிதனுடைய, என்னுடைய சொந்தக்காரனுடைய முதுகில் உன்னுடைய ஷூ காலை வைத்து நீ ஏறினாயோ ஓடா மயிறு என்று சொல்லிவிட்டு போய்விடு. நம்மளை இந்த நாவலுடைய பல உச்சங்களை நீங்கள் அதை படிக்கும் போதுதான் உணர முடியும். ஒரு கட்டத்தில் எய்டனுக்கு எல்லா தோல்விகளும் வரும். அப்பொழுது ஜெயமோகன் இந்த நாவலில் எழுதுகிறார், நீங்கள் பிரிட்டனில் இருந்து வந்த அந்த கவர்னர் ஜெனரலுடைய மனைவி கால்களை உற்று பாருங்கள். எல்லா காலிலையும் கருப்பு இருக்கும், கரித்துண்டுகள் படிந்த இருக்கும். இவங்க அங்கதான் வந்து கரிவாரி போட்டுருந்தவங்களா, இங்க வந்துதான் அவங்க தோசானி அம்மாவா மாறிட்டாங்க என்று எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எய்டனை அவர் சந்திக்கவே மாட்டார். ஆனால் ஒரு இன்பகரமான நேரத்தில் உங்க வீடு எங்க இருக்கிறது மாரியா என்று அவர் கேட்கிற போது அவர் சொல்லியிருப்பார், இந்த இடத்துல பன்னாரப்பேட்டையில வச்சுங்க, இந்த இடத்துல ஒரு கூரை வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்ட மாதிரி பட்டு வேட்டியை விரித்து ஒட்டினது மாதிரி பவளமல்லி பந்தல் போட்டதான் எங்கள் வீடு என்று சொல்லியிருப்பார். அந்த நாவலில் ஒரு பின்னாடி ஒரு இடத்தில் எய்டன் எல்லாவற்றிலும் தோற்று போவான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவனை திரும்ப அழைத்துக் கொள்கிற ஒரு இடத்துக்கு வரும். அப்பொழுது ஒரு புதிய உண்மை தெரியும், எய்டன் பிரிட்டிஷ்காரன் இல்லை, அவன் ஒரு அயர்லாந்துக்காரன். என்ன இருந்தாலும் பிரிட்டிஷ்காரர்களை விட அயர்லாந்துக்காரர்கள் ஒரு படி கீழே. மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு நள்ளிரவில் தன்னுடைய குதிரையோடு எய்டன் அவர் வீட்டுக்கு, மாரியா வீட்டுக்கு போவார். தோல்வி அடைந்த மனநிலையில் அவர் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரமாக அவர் வீட்டு கதவை தட்டுவார். அவர் ஜன்னலை திறந்து அவன் பார்ப்பார், எல்லாவற்றிலும் நான் தோற்றுவிட்டேன். என்னை சென்னை மாநகரத்தினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்து எடுத்து விட்டார். திருநெல்வேலிக்கு கலெக்டராக போகிறேன், உன்னோடு இந்த இரவை கழிக்க விரும்புகிறேன் மரியா என்று சொல்லும் போது அவர் சொல்ல, போட நாய, என்றைக்கு எங்கள் நாட்டு மனிதனின் முதுகின் மேல் ஷூ காலை வச்சு இறங்கினியோ அன்னைக்கு விருத்தடி. இப்படியெல்லாம் நீ அவஸ்தைப்பட வேண்டியதுதான். வெள்ளை ஏழை என்றால் நண்பர்களே, பாஸ்டன் நகரத்திலிருந்து அமெரிக்காவில் உள்ள அந்த குளத்துக்கு போயிருக்கிறேன். அந்த குளத்திலிருந்து சென்னை துறைமுகத்திற்கு கட்டி கட்டியாக பனிக்கட்டிகள் வரும். அந்த பனிக்கட்டிகளை சேகரித்து வைப்பதற்காக தான் சென்னை ஐஸ் ஹவுஸ் கட்டப்பட்டது. உலகத்தில் எந்த நீர்நிலைகளிலும் எடுக்கப்படுகிற தண்ணீரை விட அந்த பனிக்கட்டிக்குத்தான் விஸ்கிக்கும் பிராந்திக்கும் மிக பொருத்தமான பனிக்கட்டி கிடைக்கும் என்பதற்காக அது பாஸ்டன் நகரிலிருந்து வரவழைக்கப்படும். அந்த ஐசத்தை பற்றியும் அந்த பனிக்கட்டியில் இருந்த தலித் அல்லாத ஒரு பிரச்சனையை பற்றியதான் அந்த நாவல். கடைசியாக நாவல் முடிகிற போது எய்டன் திருநெல்வேலிக்கு கலெக்டராக போயிருப்பார். அவருடைய முதல் வரவேற்பு நிகழ்ச்சி அங்கு ஒரு பெரிய இது மாதிரியான ஒரு மைதானத்தில் நடக்கும். அங்கு உட்கார்ந்து எல்லோருக்கும் விஸ்கி பரிமாறப்படும். எய்டன் தனக்கு கொடுத்த விஸ்கி டம்ளரை பார்ப்பார். முதலில் ஐஸ் கட்டிகள் போட்டிருக்கும். அந்த ஐஸ் கட்டிகளில் ரத்த விழார்கள் இருந்ததை எய்டன் பார்த்தான் என்று அந்த நாவல் முடிகிறது. நம்மளே ஐஸ் ஹவுஸில் ஒரு மனிதன் செத்து போனால், மாட்டிக்கொண்டால், அந்த இயந்திரத்தில் மாட்டிக்கொண்டால் அவனை அப்புறப்படுத்த மாட்டார்கள், அப்படியே உள்ளே தள்ளி விடுவார். அது ஐஸ் கட்டியோடு சேர்ந்து சாமா
அது ஐஸை வெட்டி எடுத்து விஸ்கிக்காக போடுகிற போது அதில் மனித ரத்தமும் இருந்தது என்று ஜெயமோகன் எழுதிப்பார். வாசிப்பு ஒரு மனிதனை என்னவெல்லாம் செய்யும் என்றால் என்னவென்னாலும் செய்யும் என்பதற்கு இந்த கதைகள் எல்லாம் ஒரு உதாரணம். இன்னும் ஒரு முக்கியமான கதையை சொல்லி முடிக்கிறேன். நண்பர்களே, நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய ஒரு முக்கியமான கதை உண்டு. அந்த கதையும் ஜெயமோகன் எழுதின கதைதான். அந்த கதையின் பெயர் 100 நாற்காலிகள். நான் அந்த கதையை யூடியூபில் சொல்லி இன்றைக்கு தான் ரொம்ப நாள் பொறுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக எடுத்து பார்த்தேன். 3,28,000 பேர் அந்த முழு கதையும் கேட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த கதையை நான் 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ சொல்லியிருக்கிறேன். அந்த கதை ஒரு மிக மிக அற்புதமான கதை. அந்த கதைக்கும் மதுரைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அந்த கதையினுடைய நாயகன் பெயர் தர்மசீலன். தர்மசீலனை அவருடைய மனைவி பால் என்று பிரியமாக அழைப்பார். அவர் முதலில் கலெக்டராக பதவியேற்றது மதுரையில். அந்த கதையை முழுக்க உங்களோடு சொல்லிவிட முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அந்த கதையை நான் 2-3 முறை வாசித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இந்த கதையை நான் பாதியில் கைவிட்டிருக்கிறேன். கதையை அதற்கு பிறகு நான் வாசிக்க முடியவில்லை. தர்மசீலனுடைய உண்மையான பெயர் காப்பன். ஒரு தமிழர் இல்லை, ஒரு மலையாளியும் இல்லை. காப்பன் முதலில் மதுரைக்கு கலெக்டர் ஆன போது உங்களுக்கு தெரியும், ஒரு கலெக்டருடைய சேர் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அது ஒரு சிம்மாசனம் மாதிரி இருக்கு. அவர் இதுதான் என் அறை என்று அவருடைய சேரை பார்த்துவிட்டு அடுத்த நாள் டியூட்டிக்கு வருவதற்குள் அந்த சேர் மாற்றப்பட்டு ஒரு சாதாரண மரச்சேர், குமஸ்தாக்கள் உட்காருகிற மரச்சேர் மதுரை கலெக்டருக்கு போடப்பட்டது. அப்பொழுது சென்குப்தா என்கிற வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த இவரை ஐஏஎஸ்க்கு இன்டர்வியூ பண்ண ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சொன்னது இவருக்கு ஞாபகம். உன் வாழ்நாள் எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இந்த ஐஏஎஸ் பதவி என்பது உனக்கு அதிகாரத்தை மட்டுமே கொடுத்து விடும் என்று நினைக்காதே. உன்னை மாதிரி தரைக்கும் கீழே இருந்து வர ஒருவனுக்கு அது வாழ்நாள் முழுக்க அவமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொன்ன வார்த்தைகள் அவர் ஞாபகம் வருகிறது. அவர் கொஞ்ச நாள் மதுரை கலெக்டராக இருந்து அப்புறம் கேரளா மாநிலத்தில் உள்ள கோட்டயத்தில் கலெக்டராக இருந்தார். நண்பர்களே, அந்த தர்மசீலன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவாவில் ஒரு 80 அல்லது 85 வயதில் இன்றைக்கும் அவருடைய மகன் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கதையை என்னால் எப்படி சொல்லிவிட முடியாதோ அப்படி இந்த கதையை உங்களால் முழுக்க வாசித்து விட முடியாது என்றும் நான் நம்புகிறேன். என்றால் அந்த கதை உங்களுக்கு கொடுக்கிற வலி, அந்த கதை உங்களுக்கு கொடுக்கிற துயரம், அந்த கதை உங்களுக்கு கொடுக்கிற கண்ணீர், இவைகளை நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்க கலெக்டர், கோட்டயத்தின் கலெக்டராக தர்மசீலன் இருக்கிற போது மலையாளத்தில் உள்ள பல பத்திரிகைகளில் ஒரு துண்டு செய்தி வருகிறது. இந்த செய்தி என்னவென்றால், கலெக்டர் உள்ளே மண்டே பெட்டிஷன் வாங்கி கொண்டிருக்கிற போது கலெக்டருடைய அம்மா கலெக்டருடைய பையன் பிரேமை கலெக்டர் ஆபீஸுக்கு வெளியில் வைத்து உள்ள வர எல்லாரோடும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்கிற ஒரு செய்தி வருகிறது. நீங்க யோசித்து பாருங்கள். ஒரு கலெக்டருடைய அம்மா கலெக்டருடைய மகனை கலெக்டர் ஆபீஸுக்கு வெளியில் வைத்து ஒருவரெல்லாம் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்கிற ஒரு செய்தி வருகிறது. ஜெயமோகன் சொல்கிறார், இந்த செய்தி தான் இந்த கதையை எழுதிவிட வேண்டும் என்கிற உந்துதலை எனக்கு தந்தது என்று எழுதுகிறார். நம்மளை இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பது முக்கியம். கோட்டயத்தில் தர்மசீலன் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும் போது ஒரு நாயர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர் அவரிடம் கையெழுத்து வாங்கி கொண்டே இருக்கிறார். அந்த கையெழுத்தை போட்டுக்கொண்டே அவர் இருக்கிற போது அந்த நாயர் சொல்றார், நான் நல்லா விசாரிச்சுட்டேன் சார், ஒருத்தருக்கு 3 பேர்த்த விசாரிச்சிட்டேன் என்று சொல்கிறார். கையெழுத்து போடுவதை நிறுத்திவிட்டு தர்மசீலன் நாயரை நிமிர்ந்து பார்க்கிறார். அவர் சொல்றார், கோட்டயம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இங்கிருந்து 2 கிலோமீட்டர்.
அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பின்னால் ஒரு மார்ச்சுரி இருக்கிறது, ஒரு பிணக்கிடங்கு இருக்கிறது. அந்த பிணக்கிடங்குக்கு பக்கத்திலேயே ஒரு கழுதை கூடாரம் இருக்கிறது. பிணக்கிடங்குக்கும் கழுதை கூடாரத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கிறது. அதில் தினந்தோறும் கோட்டயத்தில் வேலை செய்கிற துப்புரவு தொழிலாளிகளால், தோட்டிகளால் குத்துயிரும் குலையுயிருமாய் நோய்வாய்ப்பட்ட, யாராலும் கவனிப்பாரற்ற நோய்பட்ட பல பேரை லாரியில தூக்கி போட்டு குப்பைகளை கொட்டுவது வரை அந்த இடத்தில் கொட்டி வைப்பார். அதிகபட்சம் ஒரு 2 நாள் 3 நாள் இருந்து அவர்கள் இறந்து போவார்கள். அது ரத்தமும் நிலமும் காயங்களும் மூத்திரமும் மலமும் கலந்த கிட்டத்தட்ட வளர்ந்த மனித புழுக்கள் என்று ஜெயமோகன் எழுதுகிறார். அவங்களுக்கு அப்படியே கொட்டுவாங்க. ஒரு 2-3 நாள்ல அதில் பல பேர் செத்துப்போம். ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ஆனால் அது ஆஸ்பத்திரி பக்கத்திலேயே மார்ச்சுரி. இவன் இந்த நாயர் அந்த கலெக்டருக்கு இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொல்லிக்கொண்டே இருந்து டக்குன்னு சொல்றான், நான் நல்லா விசாரிச்சுட்டேன், எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் என்று சொல்கிறான். கலெக்டருக்கு தெரியுது என்ன சொல்ல வரான்னு. அவன் சொல்றான், உங்க அம்மையும் அதுல ஒருத்தியா கிடக்கிறார் என்று சொல்றான். இப்படிதான் ஜெயமோகன் அந்த நூல் நாள் அவர் தன்னுடைய பச்சைக்கு பேனாவை மூடி வைத்துவிட்டு எழுந்திருக்கிறார். நான் கூட வரட்டுமா சார் இருக்கிறார். வேணாம், இல்லை சார் நான் என் சைக்கிளில் கூட வந்து நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு கலெக்டர் வெளியே போகிறார். அந்த அலுவலகத்தில் உள்ள எல்லா கண்களும் தன் முதுகை பார்த்தன என்று காப்பவன் அந்த தர்மசேனன் நினைக்கிறார். எப்பொழுது இந்த மனிதர்கள் எல்லாம் என் முதுகில் கண்முளைத்து பார்த்தார்கள் என்றால், என்றைக்கு நான் வெள்ளை சட்டை போட்டோனோ அன்றையிலிருந்து இவர்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இருக்கிறார். ஒரு வெளியே வருகிறார். தன்னுடைய காரை தானே ஓட்டுகிறார். ஒரு கலெக்டர் காரை அவரே டிரைவர் வச்சு அந்த காரை எடுக்கிறார். ஒரு பங்கடை முன்னால் போய் காரை நிறுத்திவிட்டு அந்த பங்கடைக்காரனை போட்டு ஒரு பேக்கெட் பில்ஸ் கொடு என்று கேட்கிறார். அவன் ஒரு பேக்கெட் சிகரெட்டை கொடுக்கிறான். கை நடுங்குகிறது, ஸ்டேரிங்கை பிடிக்க முடியல, அப்படி கை வழுக்குகிறது. அதோடு அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறார். வழக்கம் போல எல்லா அதிகாரிகளும் டாக்டர்ஸ் எல்லாரும் ஓடி வந்து இவரை ரிசீவ் பண்ணுகிறார்கள். இவர் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, கழுத கொட்டார்களா, அது பக்கத்துல 3ஆம் நம்பர் கொட்டா எங்க இருக்கிறது என்று கேட்கிறார். டாக்டர் செல்வராஜ், டாக்டர் மாணிக்கம் என்கிற ஒருத்தர் சொல்றாரு, சார் அங்க யாராவது ஒண்ணு அங்க போலாம் வாங்க. போய் பார்த்தா இவரால் அந்த நாற்றத்தை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. மலம், சிறுநீர் கழித்தது, காயம்பட்டது, சீர்வடிந்தது என்று மன நாற்றமாக அந்த இடம் இருக்கிறது. இவரால் அந்த நாற்றத்தை பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. ஒரே ஜெயமோகன் எழுதுகிறார், இந்த நாற்றத்தில் இருந்து தானே நான் வந்தேன் என்று எழுதுகிறார். இங்கிருந்தான் நான் வந்தேன். நான் கேரளாவில் 50,000 பேர் மட்டுமே வாழ்கிற நாயாடி என்கிற ஒரு மலைக்குறவர் சமூகத்தை சேர்ந்தவர். எங்கள் மனிதர்கள் ஒருபோதும் கேரளாவில் எந்த நகரத்திலும் பகல் நேரங்களில் வெளியே வரவே முடியாது. பகல் நேரம் முழுக்க நாங்கள் ஏதாவது ஒரு புதர்களிலோ ஒரு சாக்கடைக்குள்ளாகவோ அல்லது காட்டுக்குள்ளாகவோ எங்கேயோ மறைந்து கொண்டிருக்க வேண்டும். இரவு இந்த ஊரே படுத்து தூங்குகிற போது நாங்கள் வெளியில் வரலாம் பிச்சை எடுப்பதற்கு. நண்பர்களே, பிச்சை எடுப்பதில் நாங்கள் மனிதர்களிடம் கை நீட்டி பிச்சை எடுக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி போட்ட அழுகிய பழங்கள், உங்களுக்கு வேண்டாம் என்று ஊசி போன சாப்பாடு, இதையெல்லாம் ஒரு நாயாடி வந்தால் எடுத்துக்கொண்டு போவான் என்று வீட்டுக்கு வெளியே வைத்திருப்பார். கேரளாவில் அப்பொழுது சட்டம் இருந்தது. அது என்னவென்றால், ஒரு நாயாடியை பகல் நேரத்தில் நீங்கள் நேருக்கு நேராக பார்த்து விட்டால் கல்லால் அடித்துக் கொள்ளலாம். அங்கேயே அவனுடைய உடலை எரியூட்டலாம். எந்த போலீஸ் கேஸும் கிடையாது. ராத்திரில போய் சாப்பாடு எடுத்து வந்து அந்த அழுகிய பழங்களையும் வீசி அடிக்கிற சாப்பாட்டை எடுத்து வந்து சாப்பிட்டு விட்டு உயிர் வாழ்ந்த ஒரு கம்யூனிட்டியிலிருந்து ஒரு பிரிட்டிஷ் கிறிஸ்துவ பாதிரியார், அவர்கிட்ட உதவியாளராக இருந்த
சுவாமி பிரஜானந்த அடிகளார் அவர்கள் இப்படி ஒரு பையனை தூக்கின்னு போய் தன்னுடைய ஆசிரமத்தில் வளர்க்கிறார். அந்த பையனுக்கு காப்பன் என்று பெயர். அவர்தான் அந்த பையனின் பெயரை தர்மசீலன் என்று மாற்றுகிறார். அவர் படிக்க வைக்கிறார். இந்த பையன் நன்றாக படித்து ஐஏஎஸ் தேர்வாகிறார். இப்பொழுது அந்த தர்மசீலன் தான் அந்த ஆஸ்பத்திரி பிணவரை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். அந்த டாக்டர் கிட்ட இவர் போய் பார்க்கிறார். ஒரு தூண் ஓரமாக உடம்பில் ஒரு ஒட்டு துணி இல்லாமல் வயிறு உப்பி போய் நிலமும் மரமும் மூத்திரமுமாய் கிடக்கிற ஒருத்திதான் அவர் கையை காட்டி அந்த டாக்டர் மாணிக்கத்தை சொல்றார், எங்க அம்மா. அப்படி ஷாக் மாணிக்கம், நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்று கேட்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவன் நடுநடுங்கி போகிறான். எங்க அம்மாவை கொஞ்சம் கூட்டின்னு போய் குளிக்க வச்சு ஏதாவது ஒரு பழைய ட்ரெஸ் போட்டு விட முடியுமா என்று கேட்கிறார். இப்ப டாக்டர் மாணிக்கம் இந்த கலெக்டர் தர்மசீலனோட ரொம்ப நெருங்கி வந்து சொல்றார், சார் அப்பா வந்து தோட்டி சார், கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் முடிச்சேன் சார். ஆனா எம்பிபிஎஸ் முடிச்சது வந்து இன்னைக்கு வரையிலும் எனக்கு இந்த மார்ச்சுகளில் தான் சார் வேலை. கிட்டத்தட்ட நான் எங்க அப்பா என்ன வேலை செய்தாலும் அதை டாக்டர்ன்ற போர்வில நான் செஞ்சுருக்கேன் சார், நான் எஸ்ஐ சார் என்று சொல்கிறேன். யாருக்கு ஆறுதல் செய்வது என்று தெரியாமல் அந்த தர்மசீலன் என்ற கலெக்டர் இப்பொழுது ஒரு வெள்ளை உடையேறி அவர் மீது இருந்து ரத்தமும் சீழும் இந்த வெள்ளை உடையை நினைக்கிறது. ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி இங்க டாக்டர் கல்யாணி ரெஸ்பான்சிபிலிட்டி கூட்டு போயிட முடியுமா என்று கேட்கிறார். நான் வரேன் கூட என்ன சொல்றேன். இப்பொழுது கலெக்டர் தர்மசீலன் அங்கிருந்து தன்னுடைய மனைவிக்கு ஒரு போன் பண்ணுறாரு. இல்ல மார்ச்சுரி பக்கத்துல இருக்கிற இந்த கழுதை இதுக்கு பக்கத்துல எங்க அம்மாவை பார்த்தேன். ஓ, அந்த புவர் லேடியை நீங்க பாத்தீங்களா என்று மனைவி கேட்கிறார். அவன் பார்த்த அம்மா வந்து என்ன பண்ணாலும் பிழைக்கிறது வழி இல்லை, அதிகபட்சம் இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் தாங்குவார்கள். எனக்கு பிரம்மானந்த அடிகளார் சொன்ன வார்த்தைகள் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. தர்மா, எந்த கட்டத்திலும் அம்மாவை கைவிட்டுறாதா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அதனால் இதை பார்த்து விட்டு நான் சும்மா வர முடியாது, அவங்க எங்க அம்மா இல்லை என்று சொல்லிவிட்டு வர முடியாது. அந்த நாயர் சொன்னப்போ இருக்கட்டும், நான் ஏன் போய் பார்க்கணும் என்று என்னால் சொல்ல முடியாது. அவருடைய வார்த்தைகளை நான் வேத வாக்காக கருதுகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு அந்த டிஸ்பென்சரியில் போய் அவரை அடக்கம் பண்ணுகிறார். அந்த இரவு வீட்டுக்கு வந்து அதுக்குள்ளாக அவர் ஒரு பேக்கெட் வில்சையும் பிடித்து முடிக்கிறார். எங்கேயாவது ஒரு இடத்தில் யூரின் போகணும் அப்படின்னு அவருக்கு இருந்த ஆட்சாக்கள் வீட்டுக்கு வந்து யூரின் போகும்போது ஜெயமோகன் இருக்கிறார். ஒரு மாதிரி அமிலத்தை நான் அந்த சிறுநீராக கழித்தேன் என்று அந்த கலெக்டர் எழுதுகிறார். நம்மளுடைய இந்த நாயாடி கூட்டத்திலிருந்து ஒரு பிராமண பெண்ணாகிய சுபாவை இந்த கலெக்டர் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். மதுரையில தான் அந்த இன்சிடென்ட் நடக்குது. அந்த சுபா ஒரு செய்தி மக்கள் தொடர்பினுடைய உதவி மாவட்ட அதிகாரியாக இருக்கிறார், உதவி செய்தி மக்கள் தொடர்பாளராக இருக்கிறார். அவருடைய அழகை பற்றியும் அவருடைய நிறத்தை பற்றியும் ஜெயமோகன் விரிவாக அவ்வளவு பெரிய பேரழகி, வெள்ளேர்னு அப்படி அவருடைய கழுத்து, அவருடைய மூக்கு எல்லாம் இருக்கிறார். அவள் ரொம்ப திட்டமிட்டு இந்த தர்மசீலனை காதலித்து தன்னுடைய கணவனாக மாற்றிக் கொள்கிறார். அதனால் இன்றைக்கு கோட்டயம் மாவட்டத்தில் அவள் தான் நம்பர் 1, நம்பர் 2 தான் கலெக்டர். எல்லாவற்றிலும் அதிகாரம் செலுத்த, ஆட்சி செலுத்த அவள்தான் உச்சத்தில் போகிறாள். இதுதான் பிராமணியத்தினுடைய மிக சின்ன ஒரு நுழைவு புலம் என்பதை இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் அதிகாரத்தை அடைவதற்காக எந்த இடத்திலும் எதையும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள்.
இவர் வீட்டுக்கு வருகிறார். பிரேம் எங்க என்று கேட்கிறேன். இப்பதான் தூங்க வச்சேன். அம்மாவுக்கு இப்படிலாம் ஆச்சு. நான் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்தேன். நான் காலையில எனக்கு ஒரு முக்கியமான வேலை, ஒரு மந்திரி மினிஸ்டர் ப்ரோக்ராம் இல்லைன்னா நான் அம்மாவை பார்க்க வருவேன். இல்லை நீ வர வேணாம் என்று அவன் சொல்ற உரையாடல். அது ஒரு தனி கதை. மதுரை மாவட்டத்தில் முதல் கலெக்டராக தர்மசீலன் பதவியேற்றவுடன் அவர் செய்த முதல் விஷயம் கோட்டயம் எஸ்பிக்கு போன் பண்ணி, திருவனந்தபுரம் எஸ்பிக்கு போன் பண்ணி, அங்கே 6 அடி உயரத்தில், இந்த நாயாடி குடும்பத்தை சேர்ந்த எல்லோருமே 6 அடி உயரத்தில் இருப்பார்கள். கண்ணக்கரையில் என்று ஒரு நிறத்தில் இருப்பார்கள். அந்த மாதிரியான உருவம் உள்ள ஒரு பெண்ணை வந்து நீங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். நம்மள அந்த ஏரியாலாம் என்னால் படிக்கவே முடியல. அவர்கள் மதுரையில் மண்டே பெட்டிஷன் வாங்கி கொண்டிருக்கிற தர்மசீலன் முன்னால் அந்த எஸ்பி சொன்ன ஒரு ஜீப்ல போட்டு ஒரு பொம்பளைய அடிச்சுட்டு வராங்க. இறங்கடி தேவடியா என்று சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் இட்டு உதைக்கிறார். நாரம் அப்படியே கண்ணாப்புன்னு அவளை தூக்கி அந்த கலெக்டர் ஆபீஸ், அவங்க அம்மான்னு தெரியாது, கலெக்டர் சொல்ல எங்க அம்மா பிச்சை எடுத்து நிற்பாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்கன்னு சொல்ல, இந்த உருவத்தை சொல்லி கூட்டு சொல்றாங்க. இவரை கூட்டு வந்து விடுறாங்க. ஏமான இடத்தை எழுதுகிறார். மண்டே பென்ஷன் கொடுக்கிறார். என் அறை இதெல்லாம் நம்ம போல வாடா என்று சொல்கிறார். ஜெயமோகன் அந்த கதையில் எழுதுகிறார். எனக்கே ஒரு நிமிடம் இந்த சட்டையை கழட்டி விட்டு, இந்த சேரை உதைத்து தள்ளிவிட்டு, எல்லாவற்றிலிருந்தும் துறவற்று அம்மாவுடைய திருவனந்தபுரம் தெருக்கள் பிச்சை எடுக்க போயிடலாமா என்கிற ஒரு மனநிலை வந்தது. இந்த அதிகாரம் எனக்கு இதைவிடவும் கீழ்மையை கொடுத்திருக்கிறது. என்னுடைய ஆணைகள் இதுவரையிலும் ஒன்று கூட நிறைவேறியதாக எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு கீழ்ப்படிந்துதான் இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா என்ற சந்தேகம் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் என் ஜாதி எனக்கு நினைவூட்டப்படுகிறது. ஒவ்வொரு கணத்திலும் என் ஜாதியால் நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன். ஒவ்வொரு இடத்திலும் நான் அவமானப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். அதை விட எங்க அம்மா கூட போய் ராத்திரில பிச்சை எடுத்து சாப்பிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து செத்து விடலாம் என்று அவர் நினைக்கிறார். அந்த அம்மா சொல்றேன், காப்பா சத்தெல்லாம் போட விடாது காப்பா, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் காப்பா, நீ வந்துரு, நம்ம போயிடலாம் என்று அழைக்கிறார். பல முறைகள் போலீஸ்கார் அந்த பிரஜானந்த அதிகாரம் சொன்னதை ஞாபகம் வருகிற ஒவ்வொரு தருணத்திலும் போலீஸ்காரர்களும் சொல்லி தன் அம்மா எங்கே இருப்பார்கள் என்பதை கூட்டி வர சொல்லி பல விடுதிகளில் சேர்த்து விட்டார்கள். பல ஹோம்ல எங்கேயுமே அவர்களால் இருந்து விட முடிந்தது. கலெக்டர் பங்களாவுக்கு ஒரு நள்ளிரவில் அவர்களை போலீஸ்காரர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். 3 பேர், அந்த அம்மாவோட 2 கிழவன்கள் வந்து 3 பேர் எட்டி உதச்சு கீழே தள்ளிட்டு போறான் போலீஸ்காரர். போய் அந்த அம்மாவுக்கு நினைவில், அந்த 2 கிழவர்களுக்கும் நினைவு இருக்கிறது. அவர்களுக்கு கார் ஷெட்ல தங்க வச்சுட்டு சோறாக்கி போடுகிறார்கள் கலெக்டர் பங்களாவில். அவர்கள் ஒரு ஆவேசம் வந்த மிருகத்தை மாதிரி போடு 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 என்று சாப்பிட்டார்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு இடத்தில் கூட அந்த அம்மாவால் இருக்க முடிந்ததே இல்லை. நமக்கு இது ஒரு பெரிய கதை. அந்த கதையுடைய ஒரு இடத்துக்கு வருகிறேன். இந்த காப்பன் என்கிற தர்மசீலனுக்கு ஒரு IAS இன்டர்வியூ வெஸ்ட் பெங்காலில் நடக்கிறது. 3 மிக முக்கியமான மூத்த IAS அதிகாரிகள் இவனை நேர்காணல் செய்கிறார்கள். அதில் ஒரு சென்குப்தா என்கிற ஒரு மூத்த IAS அதிகாரி இவனை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஒரு மாவட்டத்தின் ஆட்சித் தலைவராக நியமிக்கப்படுகிறீர்கள். அந்த ஊரில் ஒரு ஜாதி கலவரம் நடக்கிறது. ஒரு பக்கத்தில் உங்கள் சொந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார், அதாவது நாயாடி ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருப்பீர்கள் என்று ஒரு கேள்வியை சென்குப்தா கேட்கிறார். உலகத்தில் உள்ள எல்லோரும் அந்த நேர்காணலில் ஒரே பதிலைத்தான் சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? நான் 2 பக்கத்திலும் நேர்மையாக இருப்பேன் என்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்வார்கள். ஆனால் அப்படி சொல்லுகிற திராணி இந்த காப்பனுக்கு இல்லை. அவர் சொல்லுவான், எந்த கட்டத்திலும் என் சொந்த ஜாதியின் பக்கம் தான் நான் நிற்பேன் என்று சொல்லுவாங்க. நான் சொல்லுவான், எந்த கட்டத்திலும் என் சொந்த ஜாதியின் பக்கம் தான் நான் நிற்பேன் என்று சொல்லுவான். அந்த சென்குப்தா ரொம்ப ஷாக். 3 பேருமே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அவன் எப்படி ஒரு பதில IAS ஆபீசராக உன்னால சொல்ல முடியுது? அவன் சொல்லுவான், இந்த உலகத்தில் உள்ள எந்த ஜாதிக்காரனையும்
ஒரு தராசு தட்டில் வைத்து விட்டு என் ஜாதிக்காரனை இன்னொரு தராசு தட்டில் வைக்க முடியும். அவன் கேட்பான், கொலை நடந்துட்டா, கொலை நடந்தாலும் நான் என் ஜாதி பக்கம் தான் சார் நிற்பேன் என்று சொல்லுவான். ஓகே, நீங்க போகலாம் என்று அவனை அனுப்புவார்கள். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகிற வாய்ப்பை தன்னுடைய இப்படிப்பட்ட ஒரு தீவிரான பதிலால் இழந்து விட்டு ஒரு கேன்டீனுக்கு வந்து டீ குடிச்சிருப்பான். அந்த செங்குப்தாவும் டீ குடிக்க வருவார். அவர் கேட்பாரு, எப்பா நீ போயிட போற, சாயங்காலம் உனக்கு இன்னொரு இன்டர்வியூ சொல்றாரு. இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, எப்படி சார் இருக்கும்? இல்ல உன்னுடைய பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இது ரொம்ப போல்டா சொன்னேன். நாங்க 3 பேர்ல 3 பேருமே எங்களை முற்போக்காளர்லாம் காட்டிக்கிறதுக்கு விரும்புவோம். அதனால நான் உனதான் மார்க் போட்டேன், உன்னை செலக்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு இன்டர்வியூ தான், அதை பாஸ் பண்ணிட்டேன்னா நீ வந்து ஐஏஎஸ் தான் என்று சொல்லுவார். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும். அவர் சொல்றாரு, ஜாதி மதம் இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை பெறார் அப்படின்னு அவன் தோல்ல கட்டிட்டு சொல்றாரு. ஆனா நீ என் பொண்ணு கேட்காதவர்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுவாங்க. அது ஒண்ணுதான் எனக்கு பிரச்சனை, அது வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படிதான் ஐஏஎஸ் செலக்ட் ஆகிடுவோம். ஆனால் போகிற போது அவர் சொல்லுவார், நீ வந்து ஒரு டீச்சிங் வேலைக்கு போய்க்கலாம், ஒரு ப்ரொஃபஸரா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம். ஆனால் இந்த நிர்வாகம் என்பது நீ நினைக்கிற மாதிரி நீ அதிகாரம் செலுத்த பிறந்தவன், அதிகாரம் செலுத்த பிறந்தவன் அப்படின்னு ஐஏஎஸ் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் அது இல்லை, நீ அவமானப்படுத்தப்படுபவன் என்பதை ஒவ்வொரு தருணத்திலும் நீ உணர்வாய். இப்ப இவன் நினைப்பான், சரி டாக்டர் ஆனால ஒருத்தன் என்ன மாதிரி ஒரு எஸ்சில இருந்து டாக்டர் ஆனா, அவன் என்ன பண்றான்? அவனும் இன்றைக்கு மார்ச்சுரியில் போய் தோட்டி வேலை தான் செய்து கொண்டிருக்கிறான். இந்த கதையினுடைய முடிவு, இந்த கதையினுடைய ஸ்பேஸ், இந்த கதையினுடைய தர்க்கம், இது எல்லாவற்றையும் நீங்கள் படித்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு இடம் இருக்கிறது, அந்த சுவாமி பிரஜானந்தா மறுபடியும் காப்பனை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டே இருப்பார். உனக்கு கிடைத்த இந்த ஒரு நாற்காலி போதாது என்று சொல்வார். உனக்கு கிடைத்த இந்த நாற்காலி மாதிரி 100 நாற்காலிகள் வந்து கிடைக்கும் போதுதான் நாம் இதிலிருந்து விடுபட முடியும் என்று சொல்வார். அந்த 100 நாற்காலி தான் ஜெயமோகன் அவ்வளவு பிரமாதமாக எழுதியிருப்பார். நண்பர்களை, நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். என்னுடைய இந்த உரையை செவிசாய்த்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் எளிமையான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.